வரைக்கும் நீங்க பாத்தீங்க பிங்கி குருவியோட தோழியான மீனு புறா மேல மரத்தோட கிளை காத்துல வந்து விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததுல மீனு புறா செத்து போச்சு. மீனு சாகும்போது பிங்கி கிட்ட அவளுடைய 3 குழந்தைகளை நல்லபடியா பாத்துக்க சொல்லி சொன்னான். பிங்கி அன்னையில இருந்து அவளுடைய 2 முட்டைங்களோட சேர்ந்து மீனோட 3 முட்டைங்களையும் பாதுகாக்க ஆரம்பிச்சான். ஆனா அவ தலையெடுத்து வேற மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு தேடி போன அவளுடைய புருஷன் வேட்டைக்காரனுடைய வலையில மாட்டிக்கிட்டான். அட கடவுளே, இப்படி ஆயிடுச்சே. சாப்பாடு ஆசையில இத மறந்துட்டேனே. இது வேட்டைக்காரனோட மலை போலயே. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? பிங்கி எனக்காக காத்துக்கிட்டே இருப்பாளே. மோனு வலையில மாட்டிக்கிட்ட உடனே அந்த பக்கமா பறந்து போன கழுகு மோனுவை பார்த்து சிரிச்சுது. நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. மைனா சொல்லுச்சு, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மழை பெய்யுறது விட்டுருக்குன்னு. ஏதாச்சும் முட்டாள் பறவை சாப்பாடு தேடிக்கிட்டே வரும், நமக்கு வேட்டையோ வேட்டைன்னு சொல்லுச்சு. அதனால்தான் ராமு வேட்டைக்காரன் கூட இந்த வலைய நான் வீசுனேன். இப்போ நீ போய் வாடிக்கையாளரை தேர்ந்தெடு போ. உனக்கு பதிலா 1 மாசத்துக்கு இந்த வேட்டைக்கார எனக்கு சாப்பாடு கொடுப்பா. அடேங்கப்பா, நல்ல அழகான பறவை இது. இதுக்கு நமக்கு நல்ல காசு கிடைக்கும். இன்னொரு பக்கம் கூட்டுக்குள்ள பிங்கி குருவி பாத்துக்கிட்டு இருந்துச்சு. 2 முட்டை அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து குட்டிங்க வெளியில வந்துச்சு. மீனு புறாவோட ஒரு குழந்தை, பிங்கி குருவியோட ஒரு குழந்தை, 2 பேருமே நடந்து பிங்கி கிட்ட வந்துகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க முட்டையில இருந்து வெளியில வந்து பார்த்து பிங்கி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. வாங்க குழந்தைங்களா, அம்மாவை வந்து கட்டி பிடிச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்களை பார்த்ததுல நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியல. மீனுவும் உயிரோட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பசங்களா, உங்க அப்பா சாப்பாடு தேடி வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த நல்ல செய்தியை சொல்றதுக்கு அவரு வர வரைக்கும் என்னால காத்திருக்க முடியுமான்னு தெரியல. இங்க பாருங்க பசங்களா, நான் நம்ம கூட்ட இலைகளுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு போயிடுறேன். எந்த வேட்டைக்காரனும் வந்து உங்களை எடுத்துட்டு போயிடக்கூடாது இல்லையா? நான் போய் அப்பாவை சீக்கிரமா கூட்டிட்டு வரேன். பத்திரமா இருங்க. நானும் அப்பாவும் சீக்கிரமா வந்துருவோம், சரியா? ஆமா, நாங்க பத்திரமா இருக்கோம், நீங்க போங்க. 2 பசங்களுக்கும் நல்லபடியா சொல்லி புரிய வச்சுட்டு பிங்கி மோனுவை தேடிக்கிட்டு போனா. காட்டுல ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல தரையில நிறைய தானியங்கள் விழுந்திருந்தத பார்த்தா. பக்கத்துல அவனுடைய புருஷன் வேட்டைக்காரனுடைய வலையில மாட்டிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தா. அத பார்த்து பிங்கி உடனே புருஷன் பக்கத்துல போனா. ஐயோ, என்னங்க இது? என்னாச்சு உங்களுக்கு? உங்களை யாரு இங்க அடிச்சு வச்சிருக்கிறது? பிங்கி, நீ எதுக்கு இங்க வந்த? இங்க கழுகும் அந்த வேட்டைக்காரனும் சேர்ந்து என்ன அடிச்சிட்டாங்க. உன்னை பார்த்தாங்கன்னா இப்ப உன்னையும் கூட அவங்க புடிச்சிட்டு போயிருவாங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து நீ போயிரு. நீ இல்லைன்னா நம்ம 5 குழந்தைங்க என்ன ஆவாங்க? அந்த 5 குழந்தையும் நல்லபடியா நீ பாத்துக்கணும். போ இங்கிருந்து. அவங்க கிட்ட சொல்லு அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. மோனு சொன்னதை கேட்டு பிங்கி குருவி ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிச்சா. என்னங்க, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம 2 குழந்தைங்க முட்டையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இன்னும் 3 பேரும் சீக்கிரமா வெளியில வந்துருவாங்க. அவங்க 2 பேரையும் பாத்துக்கிறதுக்கு நாம 2 பேரும் நிச்சயமா இருக்கணும். நீங்க எங்கே இருங்க, நான் ஏதாவது பண்ணி இந்த வலையில இருந்து உங்களை நான் காப்பாத்திடுவேன். பிங்கி குருவி மோனு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த கழுகு வந்துச்சு. அமைதியா அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஓஹோ, இந்த கூட்டுல இன்னும் 5 குட்டிங்க இருக்கா? நல்லதா போச்சு. அந்த வேட்டைக்காரன் அவங்க 2 பேரையும் பார்த்துப்பான். இப்போ நான் இந்த 5 பேரையும் வேட்டையாடி சாப்பிட போற. ரொம்ப நல்லா இருக்கும். கழுகு அமைதியா பிங்கி குருவி பின்னாடியே போச்சு. நேரா அதோட கூட்டுக்கிட்டேயே போயிடுச்சு. பிங்கி குருவி மெதுவா அதோட கூட்டுக்குள்ள போன உடனேயே கழுகும் பின்னாடியே கூட்டுக்குள்ள போயிடுச்சு. இந்த காட்டுல ஒரு குருவி 5 முட்டை வச்சிருக்கு. இது எனக்கு தெரியவே இல்லையே. பறவை, இந்த ருசியான முட்டைய நீ எங்க வச்சிருந்த? நான் ரொம்ப நாட்களா சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஒரு பொடிதான். உன் புருஷனை பிடிச்சி கொடுத்ததுக்கு அந்த வேட்டைக்காரன் எனக்கு சாப்பிட நிறைய தருவான். அதுக்கப்புறம் உன்னையும் உன் குழந்தைங்களை சாப்பிட்டு நான் பார்ட்டி பண்ணுவேன்.
சொல்லுவாங்கல்ல, கடவுள் கொடுக்கும்போது அப்படியே கையில ஏந்த முடியாத மாதிரி கொடுப்பாங்கன்னு. அப்பதான் மீனு புறாவோட குழந்தையான ஒரு குட்டி புறா அவங்க அம்மாவான பிங்கி குருவிய கட்டி பிடிச்சது. அம்மா அம்மா, இவ்வளவு பெரிய பறவை என்னதும்மா, எங்களை காப்பாத்துமா. அந்த அங்கிள் ஏமா இப்படி எல்லாம் பேசுறாரு? பயப்படாதீங்க பசங்களா, அம்மா உங்க கூட தானே இருக்க. கழுகுக்கு எதுவும் புரியல. அதுக்குள்ள அங்கிருந்த மிச்சம் 3 முட்டைக்குள்ள இருந்து 3 குட்டிங்க வெளியில வந்துச்சு. அந்த முட்டைக்குள்ள இருந்து 2 புறா குட்டிங்களும் ஒரு குருவி குட்டியும் வெளியில வந்தது பார்த்து கழுகு ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. அட, நான் என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஒரு குருவி போய் ஒரு புறா குட்டியை பெத்தெடுத்திருக்கு. நான் பாக்குறது நிஜம்தானா இல்லனா பொய்யா? ஏய் பறவை, என்ன உனக்கு ஏத்த மாதிரி எந்த குட்டி வேணுமோ அந்த குட்டியை பெத்தெடுத்திருக்கியா? கழுகண்ண, நான் நாடகம் ஆடல. இவங்க 5 பேருமே என்னோட குழந்தைங்க தான். என் குழந்தைங்களோட உயிரை காப்பாத்த நான் என்ன வேணும்னாலும் செய்றேன். உனக்கு வேணும்னா என்ன சாப்பிடு. என்னோட குழந்தைங்களை தயவு செஞ்சு விட்டுடு. அது எப்படி சாத்தியம்? உனக்கு பிறந்தது இந்த 2 குட்டிங்க தான். அந்த 2 குட்டியை தவிர மீதி இருக்கிற இந்த புறா குட்டி உந்து இல்ல. உண்மைய சொல்லிரு, இல்லைன்னா உன்னோட குட்டிய நான் முறையா சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் மத்தது எல்லாத்தையும் பார்த்துப்பேன். இங்க பாரு கழுகு, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இல்லனா சத்தம் போட்டு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களையும் கூப்பிட்டுடுவேன். நீ பலசாலிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா பறவைங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நீ ஒண்ணுமே கிடையாது, புரியுதா? நீ இந்த புறா குட்டிங்க யாருன்னு தெரிஞ்சுக்க விரும்புறல? நான் உன்கிட்ட உண்மையை சொல்லட்டுமா? இவங்க 3 பேரும் என்னுடைய தோழியான மீனு புறாவோட குழந்தைங்க. ஆனா இந்த மழையில ஒரு விபத்துல அவ செத்து போயிட்டா. நான் அவளுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், இந்த 3 குழந்தைங்களையும் என் குழந்தைங்களா நினைச்சு வளர்ப்பேன்னு. நான் பெத்தது என் 2 குழந்தைங்களா இருந்தாலும் இந்த 3 குழந்தைங்களும் நான் பெத்த குழந்தைங்க மாதிரி தான். பிங்கி குருவியோட பேச்ச கேட்டு கழுகு சத்தமா சிரிச்சுது. ஏய், உனக்கு என்ன புத்தி இல்லையா? முதல்ல சாவு வரும்போது உன்னோட குட்டியை காப்பாத்திக்கணும். மத்தவங்க குட்டிய நீ அப்புறமா பாத்துக்கோ. மத்தவங்களை காப்பாத்துறன்னு உன்னோட குட்டிய நீ இழந்துராத, புரியுதா? சரி சரி, நான் உனக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறேன். நீ இந்த 2 புறா குட்டியை கொடுத்துட்டு உன்னோட குழந்தைய கூட்டிக்கிட்டு இங்கிருந்து போயிடு. என்கிட்ட நீ வரவே கூடாது. அதே மாதிரி நானும் கூட உன்கிட்ட மறுபடியும் வரவே மாட்டேன். சொல்லு, ஒத்துக்கிறியா? இல்லைனா உன்னோட குழந்தையும் சேர்த்து சாப்பிட்டுருவேன் நானு. நான் தான் சொன்னல, இவங்க 5 பேருமே நான் பெத்த குழந்தைங்க தான். உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? என் வயித்துல பிறந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக என் தோழியோட குழந்தைங்களை நான் பலி கொடுத்துருவேனா? சரி சரி, ஒத்துக்கலனா இப்போ சாகுறதுக்கு தயாராரு. கழுகோட கண்ணுல இருக்கிற கோவத்தை பார்த்ததுமே குருவிக்கு புரிஞ்சு போச்சு அதோட நாள் முடிய போகுதுன்னு. குருவி சத்தமா கத்தி காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளையும் வர வைக்கலான்னு பார்த்தாலும் பாவம் பயத்துல அதோட குரல் வெளியில வரவே இல்ல. அதோட 5 குழந்தைங்களையும் பாதுகாக்கிறதுக்காக ரெக்கையை வச்சு மூடி அவ கண்ணு மூடுனா. அப்போ காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் அங்க வந்து கழுக ஒன்னா சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சாங்க. கொக்கால குத்தி குத்தி கழுக காயப்படுத்தினாங்க. திடீர்னு நடந்த தாக்குதல்ல கழுகு ரொம்பவும் பயந்துருச்சு. கூட்டு விட்டு வெளியில ஓடி போச்சு. அட குருவேக்கா, நல்ல வேலை இந்த கழுகு உங்க பின்னாடியே வர்றத நான் பார்த்துட்டேன். இல்லனா என்ன ஆயிருக்கும்? எனக்கு அப்பவே தெரியும் அந்த துஷ்டன் ஏதாச்சும் கண்டிப்பா பண்ணுவான்னு. அதனால்தான் எல்லாரையும் கூட்டிட்டு சரியான நேரத்துக்கு நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன். இனிமே நீ கவலைப்பட தேவையே இல்ல. உன் குழந்தைங்க இனி நல்லபடியா இருப்பாங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, என்னையும் என் குழந்தைங்களையும் காப்பாத்தினதுக்கு. ஆனா என் புருஷன் மோனு அங்க வேட்டைக்காரனோட வலையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவரையும் நாம எல்லாரும் சேர்ந்து காப்பாத்தி ஆகணும். அவர் இல்லைன்னா நான் எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லி பிங்கி அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துலதான் மோனு அவனுடைய கூட்டுக்கு வந்தான். பிங்கி, நான் திரும்ப வந்துட்டேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த வேட்டைக்கார தண்ணி குடிக்க நதிக்கிட்ட போனா, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கழுகு வந்துடுச்சு. சரியான நேரத்தை பார்த்து இலை வலைய அறுத்து விட்டுச்சு. நான் அப்படியே திரும்ப வந்துட்டேன். புருஷன் எதுவுமே ஆகாம வந்து நின்னதை பார்த்து பிங்கி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். உடனே காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்கும் கடவுளுக்கும் அவ நிறைய நன்றிகளை சொன்னான். அதுக்கப்புறமா பிங்கியும் மோனுவும் 2 பேருமே சேர்ந்து அவங்களுடைய 5 குழந்தைங்களையும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க.
பிங்கி மோனுவுக்கு நடந்தது வச்சு நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு உதவி செய்ய நினைச்சா அப்ப நமக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். நாம யாருக்காவது ஏதாவது உதவி செஞ்சோம்னா நாம செஞ்ச உதவி ஏதாவது ஒரு உருவத்துல நமக்கும் வந்து நிக்கும்.